இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை வெரைட்டி. கம்பு வச்சு பண்ண போகிற கம்பு தோசை தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கம்பு, 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 4 to 5 hours ஊறினதுக்கப்புறம் இது தோசை மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 8 hours புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மாவு அரைச்சி நல்லா நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டேன். நான் இயர்லி மார்னிங் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா அது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பொங்கி இருக்கிறது. நீங்கள் முறுமுறுன்னு வேணும் அப்படின்னாக்கா இது மாதிரியே கெட்டியாக போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்கா லைட்டாக தண்ணி கலந்து கலந்துக்கோங்க. இது கூட நீங்கள் ஜீரகம், கொத்தமல்லி இந்த மாவில் ஆட் பண்ணியும் நீங்கள் போடலாம். கூட பச்சை மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே போடாமல் வெறும்னா தான் ப்ளைனாக தோசை போட போகிறேன். இப்போ கல் சூடாகிட்டுருக்கு. கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தோசை வார்த்துக்கலாம். கம்பு தோசைன்றதுனால கொஞ்சம் நல்லா செவக்க விட்டே எடுங்க. நீங்கள் இப்படி தேய்க்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீயை பெருசு பண்ணிவிடுங்க. இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போது கீழ் சைடு நல்லா செவந்துருச்சு பாருங்கள், எடுக்க வருது. இப்போ இதை எடுத்து திருப்பி போட்டு அதே மாதிரி கொஞ்சம் தீயை பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கமும் நல்லா செவக்கணும். இந்த தோசைக்கு ஸ்பைஸியாக சட்னி தொட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி இல்லாமல் இந்த புதினா சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அது மாதிரி ஸ்பைஸியாக தொட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது பின்னாடி சைடும் நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி செவக்க விட்டு எடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக செவந்திருக்கு பாருங்கள். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.